இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்படி சிம்பிளா இருக்கீங்களா? வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்துல வேலைக்கு போக கஷ்டமான ஐயா என் தெய்வமே ஐயா இவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இந்த சிம்பிளிசிட்டி தாயா உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. இதுக்கு மேல தேர்தல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருக்கு. ஏன்னா ஐயா தான் முதலமைச்சர் ஆக போறாரு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா? ஐயா தான் வரணும், 1000ஐ 2000 தரணும். என் நெஞ்சார்ந்த நன்றியை ஐயாவுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே நம்ம இன்பையாவையும் முதலமைச்சரா உட்கார வச்சாச்சுன்னா Hey, I have seen this one. ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன், அவனை ரிலீஸ் பண்ணு. இன்னைக்கு நான் ஆம்பளை அவன் ஆம்பளை தெரிஞ்சாக ரிலீஸ் பண்றான். நான் முழிக்கிறேன். ஓ உன் புள்ளைக்கு ஏதாவது ஆயிடும் பயமா? ஏய் பயம் அவனை நினைச்சல உன்னை நினைச்சு. திஸ் இஸ் வெரி ராங் மக்களே. கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுது இந்த ஒரு ரீல் வந்து. எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இல்ல. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கோபி அப்கோர்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டா இருக்காரு. செஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. அவருக்கு பிக்கஸ்ட் கிரெடிட் சொல்லி ஆகணும் அண்ட் தேங்க்ஸும் சொல்லி ஆகணும். இந்த ஒரு போர் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்லப்பட்ட ஒரு கேமை வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு ரீச் பண்ண வைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் ஃபன் எலமெண்ட்ஸா ஆட் பண்ணி வந்து பார்த்தா ரொம்ப பெரிய லெவல்ல இப்படி இந்த கேம் வந்து இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா ஊரா போய் விளையாடுறதா இருக்கணும். இந்த கேம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆனது, கண்டிப்பா நீங்க ப்ளே பண்ணலாங்கிற அளவுக்கு வந்து பார்த்தா மாத்தின விஷயங்கள் ரியலி அப்ரிசியேட்டபிள். பட் ஆனந்த் சார் யார் தெரியுமா? Five times world champion, India's first grandmaster, Padma Vibhushan, Arjuna Award, Tiger of Madras, legend. First sports person to win the Padma Vibhushan Award. Legend. ஐ திங்க் 90s கிட்ஸ் இயர்லி 2K கிட்ஸ்லாம் இதை வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஒரு சில கிரேட் பீப்புள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் படிப்போம். நார்மலாக இந்த மாதிரி கிரேட் பீப்புளை பற்றி படிக்கிறப்போ நிறைய பேர் வந்து இப்போ உயிரோட இருக்க மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்கும்போது அந்த விஷயம் நடக்கும். பட் லிவிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரன் பேடி அப்கோர்ஸ் இப்போ பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க ஒன் ஆஃப் த கிரேட் லிவிங் லெஜெண்ட்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அப்துல் கலாம் சார், அதுக்கடுத்தது வந்து நம்ம ஆனந்த் சார் கண்டிப்பா சொல்லலாம். ஸோ ஆனந்த் சார் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் மெமரிஸை கொடுப்பாரு நம்மளுடைய சைல்டுஹுட் அந்த ஸ்கூல் மெமரிஸ்ல கூட. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனுஷனை இவ்வளவு சிம்பிளா அந்த மீம்ல வந்து விஜய் மாதிரி கூபியையும் ஆனந்த் சாரை வந்து பிரகாஷ் ராஜ் மாதிரி காட்டுறதுலையும் எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. பட் ஸ்டில் பண்ணுக்காக பண்ணியிருக்காங்க, புரியுது. டேக் இட் அஸ் அ ஃபன் அப்படின்னு எடுத்துக்கிட முடியல பார்க்கும்போது. ஏன்னா நம்ம யாரை பத்தி பண்றோங்கிறது தான் அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ரீசெண்ட் டைம்ல இந்த டிமோட்டிவேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமா வந்து பகிரப்படுது. ரொம்ப குஷியோ பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரீசெண்ட் டைம்ல அந்த ரீலும் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருந்தது. உனக்கு ஓட்டை ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி பண்றாங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதை நான் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு லைஃப், இதுக்கு ஒரு கம்பேக் ஒரு கேடு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா ப்ராசஸிங் தி சிச்சுவேஷன். If you hate me, no problem, because I hate myself too. இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டம், அப்புறம் செத்துடலாம். Me pretending I understand life. தோத்துக்கிட்டே இருக்கீடா. February 14. ஓந்து பார்த்தா தானடா காசு கேப்ப. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டயா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. கிளவுன் எனக்கு தான், கிரவுன் எனக்கு தான். கிரவுன் கிடைக்குமான்னு தெரியல, ஆனா கிளவுன் இப்பவே கிடைச்சிருக்கு. You fail because you keep trying. Stop trying. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு.
இந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் நான் டபுள் டோஸ் போட்டு நிலவேம்பு கஷாயம்லாம் குடிச்சேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இன்னுமாடா ரோட்ல போறப்போ பொம்பளை பிள்ளைங்க ஆப்போசிட்ல வந்தா போனை எடுத்து நோட்டுறீங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஹைலி ரிலேட்டபிள். ஸ்லோவா பண்ணாலும் பரவாயில்ல, டெய்லி பண்ணு. கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம்பா. Instruction unclear. Now I am in hospital. My real life situation. Astrologist describing my life. அவன் லைஃபே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். இங்க வா. ஐயய்யா. ராடுகாரப்பே. சிறுவயதில் தெரியாதவர்களிடம் பேசாதே என்று சொல்லி வளர்த்த வீரனின் பெற்றோருக்கு தெரியவில்லை. வீரன் வளர்ந்த பின் தெரிந்தவர்களிடமே பேச மாட்டான். கதையா Uninterested, unimpressed, unconcerned, uninvolved, unavailable, unmoved. பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. Unmoved is always a personal. நம்ம மோட்டிவேஷனல் ரீல்ஸ் பாக்குறதோட சரி, எஃபர்ட்லாம் போடுறது இல்ல. 2027 is in 11 months. வாடா, வா, கொண்டாடலாம் வா. இன்னும் 10 மாசம் தான்டா இருக்கு. What's your favorite berry? ராபரி. Okay, don't even hesitate. Hey, that's our finance minister's favorite berry too. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு படிக்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது மட்டும் இல்லை, நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த லேப்டாப்னு சொன்ன உடனே கொஞ்சம் வயிறு எரியுது. எதனாலன்னா, எனக்கு முன்னாடி முடிச்சவனும் வந்து லேப்டாப் வாங்கலாம், எனக்கு பின்னாடி முடிக்க போறவன், அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறவனும் வந்து லேப்டாப் வாங்குறான். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இடையில நான் வந்து இப்பதான் முடிச்சு லெஃப்ட் அவுட் ஆகி வந்திருக்கேன். எனக்கு ஒரு வெங்கலக்கிண்ணமும் இல்லை. 1 2 3 4 মাটির ডিম তারা মাঠের পারে ডিম তাদের খাড়া দুটো সিং তারা হাট্টি মাটির ডিম. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? நினைச்சேன்டா ஏதான் பண்ணுவீங்கன்னு தெரியும். நியாயம் தானே. இந்தியா vs பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் வந்து இருக்கு இன்னைக்கு வந்து. அட் த சேம் டைம் ஐஎஸ்எல்லும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அதையும் பாருங்க, நல்லா இருக்கு. பட் ஸ்டில் இதெல்லாம் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. பர்டிகுலரா அகைன் வந்திருக்கு. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ், கொஞ்சம் குவாலிட்டி முக்கியம் இருக்கு. பட் த கேம் இஸ் ஸ்டில் ஆன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.